சின்ன மருமகள். நாளை எபிசோடில் நம்ம தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரியே போஸ் வேறு வழியே இல்லாமல் காலையிலேயே மலர்கிட்ட போய் பேசுகிறாரு. மலர் அப்படின்னு சொல்லவும், என்னங்க இங்கே வந்திருக்கீங்க, காஃபி எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க மலர். இல்லை, அது வந்து எங்கேயாவது வெளில போகலாம், நீ கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதுமே மலருக்கு மகிழ்ச்சி தாங்கலை. என்ன இது போஸா இது அப்படிங்கிற மாதிரி மலர் பார்க்குறாங்க. எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னே, ஏன் எங்கே போகணுன்னு சொன்னால் கிளம்புவியா, உங்ககிட்ட இருக்கிறதுலையே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக கோயில் குளத்துக்கு போகிற மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதோட நம்ம பைக்கில் தான் போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் மலருக்கு இங்கே சந்தோஷம் தாங்க. என்ன இவர் திடீர்னு வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஓடி போய் தமிழ்ச்செல்விட்ட சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க மலர். தமிழ், இந்த மாதிரி போஸ் இன்னைக்கு என்ன வெளியில் கிளம்ப சொல்லியிருக்காரு, என்னன்னு தெரியல, இன்றைக்கி தான் நான் சொன்ன உன்ட்ட ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி நடக்குது மலர் அப்படின்னு சொல்லவும் தமிழ் சொல்கிறாங்க, அக்கா ஒரு விஷயத்த மனசார ஆசைப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும்க்கா, நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தமிழ், நான் வரேன்னு சொல்லிட்டு போஸ் கூட கிளம்பி மலர் போகிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கசப்பான விஷயங்கள் அப்படிங்கிறது மலருக்கு தெரியாது, அது தமிழுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ மலரும் போஸ்க்கு சந்தோஷமாக போகிறாங்க. தமிழ் சொன்ன மாதிரியே ஒரு பூக்களில் போய் நிப்பாட்டுறாரு, பூ வாங்கி தராரு, அதை ஃபோட்டோ பிடிச்சி அப்படியே தமிழுக்கும் அனுப்புகிறாரு. தமிழ்ச்செல்வி அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மலரை அழைச்சிக்கிட்டு நேராக ஒரு ராட்டினம் சுற்றுற இடமா பார்த்து போயிட்டு அங்கே 2 பேரும் ராட்டினம் சுற்றிக்கிட்டு ராட்டினத்துக்கு மேலே இருந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. உடனே போஸ் கொந்தளிக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க, நீ உன் விருப்பத்தெல்லாம் பண்ணணுமா, ராட்டினம்னா எங்கே கிடைக்கும் ராட்டினம் இங்கே அப்படின்னு சொல்ல, என்னங்க மதுரையில் ராட்டினத்துக்கா பஞ்சம், போங்க இன்னும் நேரம் நிறையா இருக்குது, அப்படியே பைக்கில் சுற்றி பாருங்கள், எங்கேயாவது ராட்டினம் இருக்கும், அந்த ராட்டினத்தில் 2 பேர் சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக சுற்றிட்டு அதை எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, அப்புறம் சொல்கிறேன் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதை கேட்டு போஸுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவம் வருது. இந்த தமிழ்ச்செல்வி மட்டும் இப்போ நம்ம கையில் கிடச்சானா அவளை கண்ட துண்டோ வெட்டணும், ஆனால் என்ன பண்ணுறது, அவள் சொல்கிறத கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி மலரை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. போஸு ரொம்ப தூரம் சுற்றிக்கிட்டே இருக்காரு பைக்கில். மலர் கேட்குறாங்க, ஏங்க எங்கேங்க போகிறோம் நம்ம அப்படின்னு கேட்க, ஏன் மலர், இல்லைங்க ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்குமே, அதான் எங்கே போகிறோம், வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியலேன்னு கேட்க, வீட்டுக்கு இல்லை மலர், வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. போகிற வழியில் கரெக்டாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ராட்டினம் போட்ட இடம் இருக்குது. அதை பார்த்த உடனே போஸ் போய் வண்டி நிப்பாட்டுறாரு. மலர் கேட்குறாங்க, ராட்டினத்தை பார்த்துறாங்க, இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம், ஏங்க இங்கே நிப்பாட்டிருக்கீங்க, இல்லை மலர் உனக்கு ராட்டினம் சுற்றுறது பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்க, மலருக்கு ஒன்று அளவிலா சந்தோஷம். என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு பிடிக்கும்து உங்களுக்கு எப்படிங்க தெரியும், எனக்கு ரொம்ப ஆசைங்க அது, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்படின்னு கேட்க, போஸ் ஒன்று ரொம்ப சூதானமா, இல்லை மலர் இந்த மாதிரி ராட்டினம் சுற்றுறது அப்படிங்கிறது எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிக்கும், அதுதான் உனக்கும் பிடிக்குமேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா நாம் 2 பேரும் போய் ராட்டினம் சுற்றுவோம் அப்படின்னு சொல்ல, மலருக்கு அளவிலா சந்தோஷம். ஆனால் இந்த தருணம் தான் போஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. என்ன அப்படின்னா, அப்படி மலரும் போஸும் சிரித்து சந்தோஷமாக பேசுகிற அதே சேம் டைம் ரோட்டில் ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோவில் வராங்க நந்தினி. நந்தினி போஸோடைய லவ்வர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நந்தினி போஸை பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகிறாங்க. அண்ணன் ஆட்டோ வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிப்பாட்டிட்டு நந்தினி பார்க்குறாங்க, போஸ் மலர்கிட்ட அந்த நேரத்தில் தான் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாரு. அதை பார்த்த நந்தினிக்கு சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு கோவம் வருது. நம்மக்கிட்ட என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கான், அவளை பற்றி என்னென்னமோ சொன்னான், பிடிக்காத கல்யாணம்னு சொன்னான், அது இதுன்னு சொன்னான், ஆனால் இப்போ என்னடானா நம்ம தான் உயிர்னு சொன்னான், ஆனால் வேறு அந்த பொண்ணு கூட போய் சுற்றிட்டு இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லி அப்படியே இறங்கி இருந்து பார்க்குறாங்க. போஸும் மலர் கூட போய் ராட்டினத்தில் ஏறுறாரு. மலர் அப்போன்னு பார்த்து கால் ஸ்லிப்பாகி கீழே விழ ட்ரை பண்ணுறாங்க. டக்குன்னு நம்ம போஸ் தாங்கி பிடிக்கிறான். பிடிச்சி பார்த்து மலர் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஏறி உட்காந்து சிரிச்சுட்டு போகிறாங்க. அதை பார்த்து நந்தினிக்கு வயிறுலாம் எரியுது. நம்மளை இந்த அளவுக்கு முட்டாளாக்கிட்டானே இவன், இந்த படுபாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி போஸ் மேலே போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சி தமிழ்ச்செல்விக்கு அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு தமிழ்ச்செல்விட்ட போய் தனியாக ஃபோன்லேயும் பேசுகிறாரு.
நீ சொல்லலாம் செஞ்சுட்டேன் அவ்வளோதானே அப்படின்னு கேட்க, பொறுங்க பொறுங்க இன்னும் முடியல அப்படின்னு சொல்ல, ஏய் இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், தமிழ்ச்செல்வி இங்கே பாருங்க என்கிட்ட இப்படிலாம் நீங்கள் கத்தி பேசவே கூடாது, சாந்தமாக பேசுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு அடுத்து நான் என்ன பண்ணணும், நீடா இப்போது அக்கா வளைச்சிக்கிட்டு ஆளில்லா தேட்டரில் போய் படத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளில்லா தேட்டரா, அறிவில் உனக்கு ஆளில்லா தேட்டர் எங்கே இருக்கும், அங்கே போய் என்ன பண்ண முடியும் நான் அப்படின்னு சொல்ல, ஹலோ பாஸ் ஏன் ஆளில்லா தேட்டர் போய் என்ன பண்ண உங்களுக்கு தெரியாதா, ஏங்க தேட்டருக்கு சொந்தக்காரங்க நீங்கள், தேட்டருக்கா பஞ்சம் போங்கங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே போஸ் வெளி இல்லாமல் மலரை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. மலர் திரும்ப கேட்குறாங்க, எங்கங்க வீட்டுக்கா, ஏன் மலர் உனக்கு என்ன அவசரம் இப்போது வண்டியில் ஏறி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், மலரும் ஏறி உட்காடுறாங்க. வண்டி எடுத்துகிட்டு போகும்போது நந்தினி ஆட்டோக்காரர்கிட்ட, சார் அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அதே மாதிரி நம்ம போஸும் நேராக போய் தேட்டரில் இறங்குறாரு. இறங்கி அவங்க தேட்டரில் சொல்லிவிட்டு இந்த ஷோவை நமக்காக புக் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேர் மட்டும் போய் உட்காந்து தேட்டரில் படம் பார்க்குறாங்க. மலருக்கு சந்தோஷம் தாங்கலை. நாம் மனசார ஆசைப்பட்டு தமிழ்கிட்ட சொன்னோம், அது எல்லாமே நடக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அவங்க மனசை சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதோட போஸை கட்டி பிடிச்சிட்டு படம் பார்க்குறாங்க. இந்த பக்கம் நந்தினி அந்த தேட்டரில் டிக்கெட் கேட்குறாரு. அப்போது அந்த தேட்டர் மேனேஜர் சொல்கிறாரு, இல்லைம்மா டிக்கெட் கிடையாதுன்னு சொல்ல, ஏன் சார் படம் தான் ஓடுது அப்படின்னு சொல்லவும், இல்லை இது வந்து இன்றைக்கி எங்கள் முதலாளிய பையனும் அவங்க புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணும் இன்றைக்கி படம் பார்க்குறாங்க, அதனால் இன்றைக்கி வேறு யாருக்கும் டிக்கெட் கிடையாதுன்னு சொல்ல, நந்தினிக்கு இங்கே ஒன்றுமே பேச முடியல. இவன் இவ்வளோ பெரிய ஒரு பொறுக்கியாக இருப்பான் நம்ம நினச்சி கூட பார்க்கலையே, நம்ம நல்லாவே ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லி தேட்டருக்கு வெளியே வெயிட் பண்ணுறாங்க. இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போஸும் அதே மாதிரி படத்தை பார்த்து முடிச்சுட்டு மலரோட வெளியில் வராரு. வந்த உடனே நந்தினி நேராக போய் போஸு சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க, ஏண்டா நாயே எத்தனை நாள் அந்த பொறுக்கித்தனம் பண்ணிகிட்ருக்க, இதனால் ஏமாற்றிட்டால, நம்ம வச்சு கழுத்தை வச்சுட்டால நீ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர், இந்த பண்ணுமா யாருமா நீ, எதுக்காக அவரும் சட்டையை பிடிச்சி கேட்குற, கையெடு முதல்ல அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு நீ நிப்பாட்டு, உனக்கு என்ன தெரியுங்க, நீ நேற்று வந்தவ, ஆனால் அவன் என்னை எத்தனை வருஷமாக காதலிச்சான் தெரியுமா, என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் நல்லா ஏமாற்றிட்டான், என் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. போசனே, நந்தினி ஒன்று சொல்கிறத கேளு நந்தினி, என்னை புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல, என்னங்க அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா, காதலிச்சிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ மலர், நான் சொல்கிற வம்சம் புரிஞ்சுக்கோ, நீ கொஞ்சம் அமைதியாரு, நந்தினி எதாக இருந்தாலும் நான் அப்புறம் பேசுகிறேன், நீ கிளம்பும் போது அப்படின்னு சொல்ல, ஏன்டா இன்னும் என்ன போய் சொல்ல போகிறேன்ட்ட, இன்னும் என்னெல்லாம் போய் சொல்ல நம்ப வச்சு கழுத்திருக்க போகிறேனே அப்படின்னு சொல்லி நந்தினி பயங்கரமாக பேசிட்டு போஸை நல்லா அற விட்டுட்டு, இனிமேல் என் முகத்திலே முழிக்காத, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி நான் பார்த்ததே இல்லை சே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. போஸ் உடனே நந்தினி நந்தினி சொல்லி பின்னாடியே ஓடுறாரு. ஆனால் நந்தினி போயிடுறாங்க. மலர்கிட்ட வராங்க, என்னங்க யாருங்க அந்த பொண்ணு, உங்கள்கிட்ட இப்படி பேசிட்டு போகிறாங்க, நீங்களும் பொறுமையாக இருக்கீங்க, நீங்களும் அந்த பொண்ணு பின்னாடியே ஓடுறீங்க நந்தினின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடின்னு சொல்ல, போஸ் வந்து எதுவும் பேசவே முடியல. மலர்கிட்ட எல்லா கேள்விக்கும் அமைதியாக இருக்கார் போஸு. வேறு வழி இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. போன உடனே வீட்டுக்கு போயிட்டு போஸு நேராக ரூமுக்கு போகிறாரு. அதை பார்த்து தமிழ்ச்செல்வி, மலர் அக்கா ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பேசுகிறாங்க. என்னாச்சுக்கா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக தான் நீங்கள் வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்ல, உடனே அழுகுறாங்க மலர். ஏன்க்கா அழுகுறீங்க, என்னாச்சுக்கா, ஏதாவது திட்டாரா மாமா அப்படின்னு சொல்ல, இல்லை தமிழ், நான் இன்றைக்கி ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துச்சு, ஆனால் நான் ஆசைப்படாத ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னக்கா சொல்கிறீங்க, அதுமாரி நாங்கள் பூ வாங்கி கொடுத்தாரு, ராட்டினம் சுற்றினாரு, படத்துக்கு போனோம், எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு பொண்ணு வந்து அவர் சட்டையை பிடிச்சி நல்லா ஏமாற்றிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே அங்கே இருந்த எல்லாமே ரொம்ப அசிங்கமாக போச்சு தமிழ். எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னொரு பொண்ணுக்கிட்டையும் என்கிட்ட பழகிற மாதிரி பழகிருப்பார் போல் அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி வேலை இங்கே ஒன்றுமே பேச முடியல. ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தமிழ், இவர் செய்யறதெல்லாம் பார்த்தா கடைசி வரைக்கும் சந்தோஷம் நீடிக்குமான்னு தெரில தமிழ் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே புலம்புறாங்க மலர். அப்படின்னு பார்த்து அந்த பக்கம் கருப்பு வராரு. கருப்பு வந்தது, என்னம்மா ஏன் மலர் அழுகுறா, என்னாச்சு தமிழ் அப்படின்னு கேட்க, வேறு வழி இல்லாமல் மலர் எல்லாத்தையுமே கருப்பிட சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா, இவன் அடிக்கடி ஒரு பொண்ணோட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு சில பேர் சொன்னாங்க. அப்போ நான் கூட போஸ்ட்டை சொன்னேன், போஸ் யார் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லி போஸ் சொன்னான். ஆனால் இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லவும் மலர் உடனே அழுகுறாங்க. என் வாழ்க்கையே போயிடுச்சு, என்னை நம்ப வச்சு கழுத்தாத்துட்டார் அவர் அப்படின்னு சொல்ல, உடனே சொல்கிறார் கருப்பு, ஒன்றும் இல்லைம்மா நீ விடு, சேதுகிட்ட சொல்லி 2 தட்டு தட்டுனா சரியாயிடுவான் அவன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் 2 தட்டு தட்டினாலும் வாழ்க்கை கெட்டு போச்சு இல்லையா எனக்கு, இவன் நம்பி நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி மலர் பயங்கரமாக அழுகுறாங்க.
இதை பார்த்த ராஜாங்கம் அங்கேருந்து கருப்பையும் கூப்பிட்றாரு. கருப்பு மலர் 2 பேரும் கூப்பிட்றாங்க. ஏன் மலர் அழுதுட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, போஸுக்கு இங்கே ஒன்றுமே சொல்ல முடியல. இந்த மலர் வந்து எல்லாத்தையும் தமிழ்கிட்ட சொல்லியிருப்பாளோ, பிரச்சனை பெருசாகிடுச்சு. ஏற்கனவே நம்மளை இந்த குடும்பத்தில் இப்போது எல்லாருமே எதிரி மாதிரி பார்க்குறாங்க, நம்மளை ரொம்பவுமே அசிங்கப்படுத்துகிறாங்க. இப்போது மலர்கிட்ட இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. மலர் இப்போது ராஜாங்க பிடிப்பாடு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தம் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் போஸ் ஒரு பக்கம் அதிர்ச்சியாக நிற்கிறாரு. மலர் ஒரு பக்கம் அழுதுகிட்டு நிற்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழ் அப்படியே போஸை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சேதுவும் ஒரு பக்கம் வந்து வெறிக்கொண்டு நிற்கிறாரு. மலருக்கு என்ன ஆயிருக்கும், போஸ் என்ன பிரச்சனை பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இன்றைக்கி என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படி வெறிச்சு போய் நிற்கிறாங்க.